ஹே ஹலோ சுட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. போன வீக் வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ தான் போட்டோம். இந்த டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸாம் இருக்கனாட்டிக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். போன சண்டே போட்டோம், இந்த சண்டே போடுறோம். எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். எல்லோரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுட்டீஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்கிற அளவுக்கு நமக்கு தேவையான அளவில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா வந்து பாத்திரம் ஹீட்டாக விட்டுடலாம். அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அது போடுறதுக்கு வந்து பட்டை வகைகள் சொல்லுவாங்கள்ல, நம்ம பிரியாணிக்கு போடுறது, அதையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக. இதனால நமக்கு பொரிஞ்சு வரணும். பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொஞ்சம் இதானதுக்கப்புறம் ஆனியன் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலரி விட்டுட்டு நல்லா வேகிற வரை வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா நம்ம கலந்து அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலந்து விடலாம். நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தேவையான அளவு. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி வதக்கி விடணும். அப்புறம் இதில் சிக்கன் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் கலக்கிடலாம், ஒரு கலக்கி. கொஞ்சம் இதை வேக வைப்போம். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்திக்கலாம்.
தயிர் கொஞ்சம் சேர்த்திட்டு லைம் இருக்குல்ல, லைம் கொஞ்சம் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது டேஸ்ட்டுக்காக தான். அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வர வரை வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கழிஞ்சு வச்சிருக்க அரிசி எடுத்துக்கலாம். அரிசியை நம்ம போட்டுக்கலாம் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம். ஒரு கிண்டி லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் வச்சுருக்க அந்த புதினா கொத்தமல்லியை லைட்டாக அந்த ஒரு டச்சப்புக்காக தூவி விட்டுக்கிறோம் மேலே. இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா அது வந்து வேகிற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. பிளேட் எடுத்துறோம். பார்த்து செமையாக இருக்குது நம்ம பண்ண சிக்கன் பிரியாணி. லாஸ்ட்டில் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். நெய் ஊற்றி லைட்டாக அது வந்து அடியிலிருந்து கலந்து விட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், பார்க்குறதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம். இப்போ வந்து பிளேட்டிங் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ ரைத்தா, அப்புறம் பிளேட் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு சாப்பிட்லாம் வாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுட்டீஸ். நம்ம இதில் பிரியாணி பொடி கூட போடல, வெறும் உப்பு மிளகாத்தூள் போட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. கலர் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம சாப்பிட்றத பொறுத்து. எல்லோரும் பார்த்தீங்க பிளேட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல்